நாம் இப்பொழுது 15வது வினாவுக்கு செல்வோம். சிலிங்கியில் உள்ள விற்களின் இடைத்தூரம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு காட்டப்பட்ட அலையின் அலைநீளம் என்ன? இது ஒரு நிழல்பக்க அலையாக அமைகின்றது. எனவே நிழல்பக்க அலையிலே இரண்டு செறிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலைநீளமாக அமையும். ஒரு 5க்கும் ஒரு செறிவுக்கும் இடைப்பட்ட தூரம் அலைநீளத்தின் அரைவாசியாக அமையும். நாங்கள் குறுக்கரையாக பார்த்தால் இரண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு அலைநீளமாகவும் முடிக்கும் தாளிக்கும் இடைப்பட்ட தூரம் அலைநீளத்தின் அரைவாசியாகவும் அமையும். எனவே இந்த 75 சென்டிமீட்டர் இரண்டு செறிவுகளுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் அலைநீளமாகவும் செறிவுக்கும் 5க்கும் இடைப்பட்ட இந்த தூரம் அலைநீளத்தின் அரைவாசியாகவும் அமைவதால் 3 λ/2 75க்கு சமனாக இருக்கின்றது. எனவே λ சமன் 2 தர 75/3 சமன் 50 சென்டிமீட்டர் என இரண்டாவது விடை அமையும். 15வது வினாவுக்கு இரண்டாவது விடை.
இப்பொழுது நாங்கள் 16வது வினாவுக்கு செல்வோம். F1, F2 குவியத்தூரமுடைய A, B என்னும் இரு குவிலைகள் ஓரச்சாக வைக்கப்பட்டுள்ளது. O உண்மை பொருள், I2 உண்மை இறுதிபிம்பம் மற்றும் சேர்மான குவியத்தூரம் F ஆகும். பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. இந்த வினாவிலே ஒரு சிறிய தவறொன்று நிகழ்ந்துள்ளது. என்னவெனில், இங்கே இந்த வில்லையின் குவியத்தூரமாக குறுகிய தூரம் காட்டப்பட்டு இங்கே சமாந்தரமாக வருகின்ற முதலச்சுக்கு சமாந்தரமாக வருகின்ற கற்றை நிச்சயமாக முடிவடைந்து குவிய புள்ளியினூடாகத்தான் செல்லும். எனவே இந்த தூரம் தான் குவிய தூரமாக அமைய வேண்டும். ஆனால் அவர்கள் அளவுடைக்கு அமைய வரையவில்லையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்புவதற்கு கடினமாக இருக்கின்றது. இருந்த போதும் அளவுடையை நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் இந்த கூற்றுகளை பற்றி ஆராய்வோம். A x equal f1 d0 இன் கீழ் d0 minus f1 என தரப்பட்டுள்ளது. மாணவர்களே, ஒரு மெய்பிம்பத்திற்கு குவிலையிலே மெய்பிம்பத்துக்கு உரிய பிம்பத்தூரத்துக்கான ஷார்ட்கட் சூத்திரத்துக்கான ஷார்ட்கட் UF இன் கீழ் U minus F, அதாவது V real. இதே போன்று மாயபிம்பத்துக்கான வர்ச்சுவல் மாயபிம்பத்துக்கான சூத்திரம் UF இன் கீழ் F minus U என அமையும். அந்த வகையில் இங்கே கிடைக்கப்படுவது மெய்பிம்பம் என்கின்றபடினால் இந்த பிம்ப தூரம் x ஆனது x சமன் இதனுடைய குவியத்தூரம் F1, இதனுடைய பொறுத்தூரம் D0, குவியத்தூரம் F1 கீழ் பொறுத்தூரம் U minus F1 என்கின்ற அவர்களுடைய முதலாவது கூற்று சரியாக அமைகின்றது. எனவே A என்ற கூற்று சரியானது. இரண்டாவது B என்ற கூற்று I1 ஆனது வில்லை Vக்கு மெய்ப்பொருளாகும். இந்த வில்லைக்கு வலது பக்கமாக இது அமைவதால் இது ஒரு மாயப்பொருள். எனவே இது மெய்ப்பொருள் என்கின்ற இந்த கூற்று தவறானது. எனவே B என்கின்ற கூற்று தவறானது. மூன்றாவது, ஒரு கோவை தந்துள்ளார்கள். அந்த கோவை இங்கே பெறப்படுகின்ற பார்ப்போம். நாங்கள் இரண்டாவது வில்லைக்கு பொறுத்தூரம் இந்த எக்ஸிலிருந்து எஸ்ஐ கழிக்கின்ற இந்த பொறுத்தூரம் தான், இதுதான் பொறுத்தூரமாக அமைய போகுது. அந்த பொறுத்தூரம் U சமன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எஸ். காரணம் எனில் இது ஒரு மாயப்பொருள். அதே போன்று பிம்பத்தூரம் மைனஸ் D1, குவியத்தூரம் F ஈக்குவல் மைனஸ் F2. எனவே நாங்கள் இந்த வில்லைக்கு ஒண்டிங்கிள் V மைனஸ் ஒண்டிங்கிள் U சமன் ஒண்டிங்கிள் F என்னும் வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தும் போது மைனஸ் ஒண்டிங்கிள் D1 மைனஸ் ஒண்டிங்கிள் X மைனஸ் S சமன் மைனஸ் ஒண்டிங்கிள் F2. இவ்வளவு எல்லாவற்றையும் மைனஸால் பெருக்கும் போது ஒண்டிங்கிள் D1 மைனஸ் ஒண்டிங்கிள் X மைனஸ் S சமன் ஒண்டிங்கிள் F2 என அமையும். மைனஸ் ஒண்டிங்கிள் X மைனஸ் 1 என்கின்ற இந்த பகுதியை நாங்கள் மேலுக்கு மைனஸால் பெருக்கி கீழுக்கு மைனஸால் பெருக்கும் போது ஒண்டிங்கிள் D1 பிளஸ் ஒண்டிங்கிள் S மைனஸ் X என எழுதலாம் சமன் ஒண்டிங்கிள் F2. இதுவே இங்கே அவர்கள் மூன்றாவது கூற்றாக தந்துள்ளார்கள். எனவே C என்ற கூற்றும் சரியானது. இப்பொழுது A சரியானது, C சரியானது, AC மட்டுமன்று ஒரு விடை இல்லை. எனவே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக எங்களுக்கு ACD மட்டும் என்ற நான்காவது விடை வரும். நாங்கள் இப்போது நான்காவது கூற்று சரியா என்று
அறிவுக்காக பார்ப்போம். எஸ் சமன் 0 ஆகும். எஸ் சமன் 0 ஆகும் போது இந்த ரெண்டு வில்லைகளும் ஒன்றாக இணையும். அப்ப இணைந்த வில்லைகளாக அமையும். இணைந்த வில்லைகளுக்கு ஒன்றின்கள் எஃப் சமன் ஒன்றின்கள் F1 சக ஒன்றின்கள் F2. ஒன்றின்கள் F சமன் F1 மைனஸ் 1 சக F2 மைனஸ் 1. ஆகவே F சமன் F1 மைனஸ் 1 சக F2 மைனஸ் 1 முழுவதின் மைனஸ் 1 என்கின்ற நான்காவது கூற்றும் சரியாக அமைகின்றது. எனவே இதன் விடை இந்த 16வது கேள்வியின் விடை ACD மட்டும் என்கின்ற நான்காவது விடை.